ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. 10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. எலிமெண்ட் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 7826878268. உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. இன்றைய நாளில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சூழலில் அது குறித்து நம்முடைய பேசுவதற்காக மூத்த ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இன்றைய தினத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு கருத்துக்கள் விழா கொண்டிருக்கிறது. உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன சார்? ஒரு நல்ல பட்ஜெட் நான் சொல்லுவேன். எந்த விதமான விமர்சனங்கள் ரொம்ப மோசம், இதெல்லாம் பண்ணவே இல்லை, இதெல்லாம் ஒரு துரோகம், ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ரொக்ரெசிவ் பட்ஜெட்டாக நான் பார்க்குறேன். அவர்கள் ஒரு நீண்ட நெடிய பாதை போட்டிருக்காங்க. அவர் பாரத பிரதமர் அடிக்கடி சொல்கிற போல் நான் 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ யோசிக்கிறல, நான் குறைஞ்சபட்சம் நான் 2047 போய் நிற்கிறேன் அப்படின்றார். அது மாதிரி விக்ஷித் பாரத்ங்கிறது வளர்ந்த இந்தியா, வளர்ச்சி இந்தியா அப்படிங்கிறது 2047 நம்மளுடைய சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகளில் நம்ம எப்படிப்பட்ட நாடாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கி பயணம்னாரு. அதை நோக்கி தான் எல்லா விதமான கொஞ்சம் லார்ஜர் ஸ்கேலில் இருக்கு. நீங்கள் அதாவது இதோடைய பலன்கள் ஒரு ப்ராஜெக்டாவோ, ஒரு ஸ்கீமாவோ, ஒரு ஊராவோ அப்படி ஒரு பர்டிகுலராக இல்லாமல் ஓவராலாக இன்க்ளூசிவ் குரோத்துக்கான விஷயமா அந்த பட்ஜெட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு 60-70 மார்க் நான் போடுவேன் 100க்கு. நடைமுறைக்கு அது வரும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா பார்க்குறீங்களா? பிஜேபியை பொறுத்த அளவுக்கு அவங்க ஒரு செய்யக்கூடிய பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட்டாக இருக்கிறாங்க. அதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் நான் சொல்லுவேன். அவங்க பல விஷயங்கள் ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்லுவோம் ஒரு புரியும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் 370வது பிரிவை நீக்குனாங்க. ராமர் கோயிலை கட்டுனாங்க. அதை மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் உறுதியாக இருக்கிறாங்க. நம்ம சொல்லாமல் ஒன்று செய்கிறதோ, சொன்ன ஒன்று செய்யாமல் இருக்கிறதோ கிடையாது. தே ஆர் வெரி ஓப்பன்லி புட்டிங் இட் டு பப்ளிக் அண்ட் தே ஆர் டெலிவரிங் இட். அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ கூட நான் அந்த டேட்டா பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 150-200 கோடி ரூபா அந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் கேஸ் சிலிண்டருக்கான அமௌண்ட்டு போயிட்டு இருந்த இடத்துல 1500 கோடி ரூபா இந்த பட்ஜெட்டில் அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவ்வளோ பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்களை விட்டுருங்க, இவங்க பிஜேபி, அவங்க நான் பண்ணுறதெல்லாம் சூப்பர். திருமதி நிர்மலா சீதாராமனோ திரு நரேந்திர மோடியோ சூப்பர் கவர்மெண்ட் தான் சொல்ல போகிறாங்க. விக்ஷித் பாரத்தை நோக்கி, வல்லரசு இந்தியாவை நோக்கி தான் சொல்ல போகிறாங்க. ஆனால் IMF மாதிரியான அமைப்புகள் சொல்கிறாங்க. நம்ம இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. IMF-ஏ 6% இந்தியாவுடைய growth ரேட் நெக்ஸ்ட் கம்மிங் ஃபைனான்சியல் இயரில் இருக்குங்கிறத அவங்க ரிவைஸ் பண்ணி 7% இருக்குன்றாங்க. இன்னும் வேகமாக இருக்குன்னாங்க. பெரிய பொருளாதாரங்கள்லேயே உலகத்திலேயே அதிக வேகமாக வளரக்கூடிய நாடாக இந்தியா இருக்குன்னு அடையாளப்படுத்துறாங்க. இது லாஸ்ட் 10 இயர்ஸாக. ப்ளஸ் ஒரு 25 கோடி இந்தியர்கள் வறுமை கோட்டிலேருந்து வெளியே வந்திருக்காங்க லாஸ்ட் 13 இயர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு, இன்க்ளூசிவ் திஸ் 10 இயர் அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆல்சோ. UPA கவர்மெண்ட்னு நீங்கள் அப்படி கணக்கு பண்ணாங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் முடிந்த உடனேயே எல்லோரும் வைக்கக்கூடிய விமர்சனம், குறிப்பாக எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருந்துச்சுனாக்கா, இது பீகாரையும் ஆந்திராவையும் முன்னிலைப்படுத்திய ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. ராகுல்ல இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். ராகுல் அவர்கள் குறிப்பிடுறாரு, இது நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு பட்ஜெட் தாக்கல் அப்படின்ற அதே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்வைக்கிறாரு. முதல்வர் MK ஸ்டாலின் 2 விதமாக பார்ப்போம். ஒன்று, நாற்காலியை தக்க வைக்க வேண்டிய நிலைமை இருக்குதான்னு பார்ப்போம். அப்படி ஒரு நிலைமை இல்லவே இல்லை. நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் யாராவது பிஜேபி கவர்மெண்ட்டை அசைச்சு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கவர்மெண்ட்டை காப்பாற்ற முடியுமான்னு பார்த்துக்கங்க நான் சொல்ல. உங்கள் கட்சியை காப்பாற்ற முடியுமான்னு பார்த்துக்கங்கன்னு சொல்ல. ஏன்னா இவர்கள் யாராவது அங்கே மீன் பிடிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து மீன் பிடிச்சி போடுவாங்க. தே ஆர் மாஸ்டர்ஸ் இன் தட், ரைட்? இன்னைக்கு 15,000 கோடி ரூபா அமராவதியுடைய தலைநகரத்துக்கான அலாட்மெண்ட்டுக்கு அவர் தேங்க் பண்ணியிருக்காரு. புரியுங்களா? எங்களுக்கு பத்தலை, நாங்கள் என்ன கேட்டோம், நீங்கள் என்ன கொடுத்தீங்களா சொல்ல. அது 2வது பாயிண்ட். ஆட்சிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேரும் அப்படின்னா ஒரு சேலஞ்ச். ஒரு 5 வருஷம் முழுமையாக இருக்கவும் நான் பார்க்க போறேன். இதே பிரதமர் உட்காந்துருக்கு போற, அவரா விட்டுட்டு போறது வரைக்கும் அவர் யாரும் ஆசைக்கப்படல. இந்த 4 மாநில தேர்தலில் அவங்களுக்கு ஒரு படுதோல்வி ஏற்படுது. மகாராஷ்டிரால இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் 4 மாநிலங்களில் அவங்க படுதோல்வி அடைகிறாங்க. 4க்கு 4 காலி அப்படின்னு போச்சுன்னா கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் ஆவாங்க. மற்றவங்களாம் என்ன பாஸ், என்ன நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் நடக்க போறதில்ல. அதனால ஆட்சிக்கு ஆபத்துங்கிற பிரச்சனை கிடையவே கிடையாது. 2வது பிரச்சனை, ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒன்று, எனக்கு நீங்கள் பழக்கமானவர், நீங்கள் என்கிட்ட பேட்டி கேட்குறீங்க, நான் உடனே சரின்றேன். இன்னொரு சேனல்லேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, அவர் எனக்கு யார் என்னன்னு தெரியல, நான் யோசிச்சு சொல்கிறேன். அப்போ 2 பேரும் ஒரே நாளில் ஒரே இடத்துல கேட்டப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுப்பேங்கிறது வெரி ஆப்வியஸ். ஏன்னா எனக்கு தெரியும் உங்களை அப்படிங்கிறனால பரீட்சையை மேக் பண்ணும். அப்போ ஒன்னா கூட்டம் இருக்கும்போது ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாதாரண விஷயம். அது சப்போர்ட் பண்ணுறது மூலமாக அடுத்தவருக்கு பாதகம் ஏற்படுத்துகிறேன்னா நீங்கள் பார்க்கணும். புரியுங்களா? நான் உங்கள்கிட்ட நல்ல உறவோடு இருக்கிறேன்னா அவரோட பகையோடு இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது.
புரியுங்களா? ஐ ரெஸ்பெக்ட் யூ அப்படின்னா இது டிஸ்ரெஸ்பெக்ட் ஹிம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது நீங்களா அப்படி புரிஞ்சுக்கூடாது. ஸோ பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ஒரு ஃபேவரிசம் இருக்கும். அவங்க ஒன்னா அலையன்ஸில் இருக்காங்க. தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். ரெண்டாவது, ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டு 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஆந்திராவோட தலைநகர் என்னன்னு சொல்லுங்க. அதை கட்டமைக்கிறதுக்கு இந்த நிதியை கொடுக்குறாங்கிறது அவ்வளவுதான். அப்ப 10 வருஷமா ஒரு மாநிலம் தலைநகரமே இல்லாம உட்கார்ந்துருக்கு. இன்னமும் ஹைதராபாத் அண்டி உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியது. அப்போ ஒரு தலைநகரம் தேவை. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளைக்கு இன்னைக்கே ஒரு நாள் தேவை. அப்ப அதற்காக அமராவதி ப்ராஜெக்டுக்காக ஒரு 15,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. போலவரம் ப்ராஜெக்ட் நேஷனல் ப்ராஜெக்ட். அது பிஜேபியோட ப்ராஜெக்ட் கிடையாது, ஆந்திராவோட ப்ராஜெக்ட். அது வந்து நேஷனல் ப்ராஜெக்ட். அதே நம்ம செய்வோன்றாங்க. அதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணல. அந்த ஸ்கீம் வந்து அஃபீஷியலாக கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லி அது வந்து திரு சந்திரபாபு நாயுடு பெட் ஸ்கீம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களையும் மோசமான நிலைமையில் பீகார் தான் இருக்குது. இதை வந்து மற்றவங்களை விட்டுருங்க. திரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே ரொம்ப தெளிவாக சொல்றார், பீகார் எப்படி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு தொடர்ந்து. அப்போ அந்த மாநிலத்துக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படுது. அதுவும் எதுக்காக? பேரிடர் நிவாரணம், வெள்ள மீட்பு, இந்த பிரச்சனைகளுக்காக. சரிங்களா? பிளஸ் வந்து உள்கட்டமைப்புகளுக்கு ஒரு 11,000, ஒரு 15,000, 26,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது நீடி பீப்புளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் நான் கொடுக்குறேன், அப்போ நீ ஏன் கொடுக்குறேன்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையா. இந்த கேள்வி ஏன் வைக்கிறாங்கனாக்கா, முன்பு 10 ஆண்டுகள் பாஜக தான் ஆட்சியில் இருக்கு. அப்பெல்லாம் வந்து ஆந்திராவில் வந்து இப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தணும். நம்ம வந்து என்ன ஆந்திராவில் வேற கவர்மெண்ட் இருந்தது ஞாபகம். நம்ம வந்து சும்மா நாத்துக்கு ரிட்டாரிக்கா கட்சிக்காரன் கேட்கறாங்க, நம்மளும் கேட்கக்கூடாது. அங்க இருந்த முதலமைச்சர் ஒத்துக்கலையே. அமராவதியில தலைநகரம்னு இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் தானே சொல்றாரு. அன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் 3 தலைநகரம், அவங்க எப்படி நான் ஃபண்ட் கொடுப்பேன்? அப்ப இந்த புள்ளியில வந்து மத்திய அரசோட இணக்கமா இருக்கணும். அதாவது இணக்கமா இல்லைங்க. நீங்க ப்ராஜெக்டோட தான் காசு கொடுப்பேன். உங்களுக்கு ப்ராஜெக்டே சரியில்லை, நான் எப்படிங்க காசு கொடுப்பேன்? 3 தலைநகரங்கள் வைக்க போறேன்னு சொல்லி சொல்றவங்கள்ட்ட நம்ம எப்படி கொடுக்க முடியும் ஃபண்ட்? அதுலயும் ஒரு கிளாரிட்டி இல்லை. 5 வருஷத்துல கொண்டு வரவும் முடியாது. சார், இந்த கேள்வி எங்க இருந்து வருதுனாக்கா, முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த 2 மாநிலங்களுக்கும் இப்ப ஒதுக்கும் பொழுது கூட்டணியில பிரதான கட்சிகளா 2 கட்சிகளும் இருக்கிறதால தான் இந்த கேள்வி எல்லாரும். முன்பு எப்போது இல்லாத நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம ஆந்திரா பிரிப்பும் போது ஃபண்ட் கொடுக்கப்பட்டது. 2 ஆந்திரா பிரிப்பே வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட், யூபிஏ கவர்மெண்ட்ல 2 தான் பண்ணது. அண்ட் பீகாருக்கு வந்து எப்பயுமே இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டே இருந்திருக்கு. திரு லாலு பிரசாத் அவர்கள் யூபிஏ 1ல எவ்வளவுலாம் வாங்கிட்டு போனாருங்கிற கொஞ்சம் பின்னாடி கணக்கு எடுத்து பாருங்க தெரியும். அமௌண்ட் கம்மியா இருக்கலாம். ஏன்னா 2004 வேற, 2024 வேற. சரிங்களா? அமௌண்ட் கம்மியா இருக்கலாம். ஆனா அன்னைக்கு ரேஞ்சுக்கு இன்னைக்கு ரெண்டு மாதிரி ரேஷியோ வச்சு பாருங்க. ஸோ பீகார் வந்து இந்த மாதிரி காசை வாங்கி வாங்கி கபலீகரம் பண்றதை வேலையாவே வச்சிருந்திருக்கு. அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு புள்ளியில தான் அவங்களுக்கு கொடுக்கறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கறது தான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு, பெரிய கோரிக்கையா இருக்கு அப்படிங்கறத திருச்சி சிவா அவர்கள் வந்து பதிவு பண்றாரு நாடாளுமன்றத்தை விட்டு. என்ன கொடுக்கலங்கிற சொல்லுங்க. ஏற்கனவே நாங்கள் திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வந்து மெட்ரோ திட்டங்களாக இருக்கட்டும், இது வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து நேற்றைய தினத்தில் வந்து எக்ஸ்தலத்தில் வந்து வெளியிடுறாரு. இதெல்லாம் எதிர்பார்க்குறேன் நான் இந்த பட்ஜெட் தாக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. இது எதுவுமே இடம்பெறலை அப்படிங்கிற மாதிரி. மெட்ரோ 2 அண்ட் மதுரை கோயம்புத்தூர் 3 திட்டங்கள் பற்றி பேசுகிறாங்க. மதுரையில் ஒரு மெட்ரோ பற்றியும் கோயம்புத்தூர் ஒரு மெட்ரோ பற்றியும். மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோ அறிவிச்சுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபேஸ் 2 சென்னை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி பேசி வச்சிருக்காங்க. பேசி வச்ச போது ஏன் ஃபண்ட் கொடுக்கல எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதோட ப்ராஜெக்ட் போட கொடுத்துருச்சு, நீங்கள் உங்கள்ட்ட ஷேரை கொடுங்க, அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லி 2019 ஃபேஸ் 2 ப்ராப்ளம் அப்படியே நிற்குது. பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் இட் இஸ் ஹெல்ட் அப். எனக்கு அது தெரியல ஆக்சுவலாக. ஓகே, தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமுமே இல்லை, தமிழ்நாடுங்கிற பெயரே இல்லை, பட்ஜெட் பெயரே இல்லைங்கிறதுலாம் ரிட்டாரிக்குங்க. 15 ஸ்டேட்டோடைய பேர் இல்லை, நீங்கள் எடுத்து பார்த்துங்க. அப்போ 15 யூபியோடைய பேர் கிடையாது. அப்போ என்ன செய்ய போறீங்க? அப்போ யூபிக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. யூபி அவங்க ஸ்டேட் ஆச்சு, ஏன் இல்லாமல் இருக்கணும்? மணிப்பூருங்கிற பேர் இல்லாமல் அவங்க மணிப்பூர் அவங்க ஸ்டேட் ஆச்சு, அவங்க ரூலிங் பார்ட்டி ஏன் இல்லாமல் இருக்கணும்? இந்த ரிட்டாரிக் சின்ன பிள்ளை விளையாட்டில் நம்ம போடுங்க. நீங்க அழகா கேட்டீங்க, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஏன் காசு வரல? யோசிக்க வேண்டிய விஷயம் எனக்கு தெரியும். 4 பேர், ஆமா 5 ஆண்டுல வரல. 2019 அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்ரூவலுக்காக போகுது. அப்போ வந்து அப்ரூவலும் வரல, காசும் வரல. நான் அது ஆமான்றேன். அதுக்கப்புறம் நான் படிச்சேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னாக்கா, அந்த வெள்ள தடுப்புக்கு பாத்தீங்கன்னாக்கா 11,000 கோடி, ஆயிரம் கணக்கான கோடிகள் வந்து சில மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடுக்கு வந்து எதுவுமே வழங்கப்படலை. ஏற்கனவே வந்து நம்ம வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியா இருக்கட்டும், முன்னர் வந்து நம்ம கோரிக்கை வச்சோம், அதற்கான நிதி வரல அப்படிங்கிறது அவங்களுடைய தரப்பு கேள்வியா இருக்கு. இம்முறை ஏன் தரல அப்படிங்கறத அவங்க தான் சொல்லணும். நானா ஒரு யூகம் பண்றேன். பீகார் வந்து ஏற்கனவே வந்து கையில் 10 பைசா இல்லாத மாநிலமாக இருக்குது. பூரா கரைச்சி குடிச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஊழல்லையும் இதுலேயும் மற்ற விஷயங்களும் தெளிச்சு போய் அங்கே வந்து இப்போ கூட கட்டின பாலங்கள்லாம் உடஞ்சி கிடக்கு. அங்கே அப்படி இருக்குது. நாம் வந்து பொருளாதாரத்தில் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது பணத்தை பூரா வேறு இடங்களில் செலவழிக்கிறோம். சரிங்களா? இந்த பக்கம் ஈபி கட்டணத்தை உயர்த்துறோம், இந்த பக்கம் 1100 கோடி ரூபா நம்ம வந்து 1000 ரூபா ஸ்கீம் கொடுக்குறோம், 1100 கோடி மாதம் கொடுக்குறோம். சரிங்களா? உங்களுக்கு புரியுதா? அப்போ நான் வெள்ளத்துக்கு நான் ஏன் அவங்கள்ட்ட போய் நிற்கணும்? ஏன் காசையும் நான் கொடுத்துருவேன்ல. 15,000 கோடி ரூபா வருஷத்துக்கு, 15,000 கோடி பேர் ஆனம் நம்ம இதுக்கு மட்டும் செலவழிக்கிறோம். 1000 ரூபா ஸ்கீமுக்கு மட்டும். அப்புறம் மற்ற ஸ்கீம்லாம் விட்டுருங்க. சரிங்களா? நீங்க வந்து இலவச பஸ் கொடுக்குற மற்ற விட்டுருங்க. இந்த 15,000 கோடி ரூபா என் கையில் வச்சுக்கிட்டு நான் போய் அவர்கிட்ட கடன் கேட்டேன் எப்படி கொடுப்பாருங்க? இதான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து வெள்ள நிவாரணம் என்ன கொடுத்தாங்க என்ன வரல அவங்க தான் சொன்னாங்க. ஏன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே நாங்கள் கொடுப்போம், வி வில் டீல் வித் இட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கேள்வி எழுப்பப்பட்ட போது அவங்க ஏன் கொடுக்கல என்னங்கிறது எனக்கு அந்த காரணம் தெரியாது. அந்த இடத்துல நான் உட்காரல.
இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வெள்ள பாதிப்புகள் நடக்கிறதால தான் அந்த கேள்வி எழும்புது. தமிழகம் அதில் அந்த அதிகமாக வெள்ள பாதிப்புல நம்ம மீண்டு வர முடியும். நமக்கு வந்து நகர்ப்புறங்களுக்கு வெறும் வெள்ள நிவாரணம், அவங்களே சொன்ன திருமதி நிர்மலா சீதாராமன் சொன்னதே சொல்றேன், சென்னை வெள்ள தடுப்பு திட்டத்துக்கு மட்டுமே நாங்க காசு கொடுத்தோமே, அது என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டாங்க. 92% வேலை முடிஞ்சு வச்சு, 80% வேலை முடிஞ்சு வச்சு, 60% வேலை முடிஞ்சு. தமிழக முதலமைச்சர், தமிழக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே நேரு அண்ட் மேயர் பிரியா அண்ட் அமைச்சர் சேகர் பாபு, அமைச்சர் மாசு, இத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு பர்சன்டேஜ் 60க்கு மேல, யாரும் 12% சொல்ல, எல்லாருமே இந்த சென்னை வெள்ள தடுப்பு பணிகள் நீங்க வந்து பாருங்க, வெள்ளம்ங்கிற தடையுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுங்க, வெள்ளத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஸ்கீம் நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னாங்க. எங்க போச்சு நீங்க சொல்லணும். அப்ப ஃபண்ட் வச்சு தானே பண்ணாங்க அந்த ஸ்கீம். வெள்ளம் என்ன ஆச்சு நீங்க யாருக்கா இல்லையா, மறந்துட்டீங்களா? அப்புறம் அப்ப எப்படி வந்துச்சு? 90% வரைக்கும் ரேட்டிங் சொன்னாங்க, 90% வேலை முடிஞ்சு வச்சு, இன்னும் 10% வேலை, அது வெள்ளத்துக்கு முன்னாடியே முடிச்சிரும் நான் சொன்ன 6 பெருமக்களும் சொல்லியிருக்காங்க. எங்க போச்சு அது? ஆனால் இன்னொரு வாதம் வைக்கப்படுது, தொடர்ச்சியாக வந்து அந்த வரி அதிகமாக கொடுக்கறதுல தமிழ்நாடு முதன்மையாக இருக்குங்கிறத திருப்பியும் கோடிட்டு காமிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கான பங்களிப்பு வந்து குறைவே இல்லாமல் வந்துட்டு இருக்கு. அதை வந்து இவங்களால ஒரு டேட்டால ப்ரூஃப் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு டேட்டா சொல்லுங்க, நான் இந்த டேட்டா எடுத்து வரேன், நம்ம திரும்பி இன்னொரு பேட்டி பண்ணும். ஏதாவது ஒரு டைட்டில், ஒரு செக்டார்ல போன வருஷம் நீங்க வந்து 1500 கோடி கொடுத்தீங்க, இந்த வருஷம் 1200 கோடி கொடுத்தீங்கன்னு சொல்ல நமக்கு வந்து சராசரியா நமக்கான நிதி வருவாயில, அது ஜிஎஸ்டி இருந்து முதல்ல சராசரியா நமக்கு வந்து 10% பங்களிப்பு வந்து. நான் இன்னொரு இடத்துல சொன்னேன், நான் 11,11,111 கோடி ரூபாய் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் ஒதுக்கி இருக்காங்க. சரிங்களா, கேபிட்டல் முதலீடுக்கு மட்டும் ஒதுக்கி இருக்காங்க. அதுல 11,00,000 1 லட்சம் கோடி கிட்டத்தட்ட நமக்கு வந்துடும். அதுலயே 1 லட்சம் கோடி நமக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இது இன்னைக்கு நேரத்தில் எப்பயுமே வந்துட்டு இருக்கு. இந்த பட்ஜெட் தாக்கல்ல இந்த மாதிரியான சிறப்பு நிதி எதுவும் ஒதுக்குறது இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நம்மளுக்கு தமிழகத்துக்கு வந்து இந்த மாதிரி கட்டமைப்புக்கு எதுவும் ஒதுக்கி இருக்கலாமே. நான் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் வச்சிருக்கலாம்ல. நீங்க 10 வழிச்சாலை கொண்டு வரேன்னாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போறச்சு, ஒத்துக்கிட்டீங்களா? நீங்க இதே திமுக இருந்து அதிமுக இருந்து பாமக எல்லாம் சண்டைக்கு போனீங்களா இல்லையா? ப்ராஜெக்ட் நீங்க ஒத்து கொடுத்தாதான் நீங்க பரந்தூர் விமானம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க கிளியர் பண்ண முடியல. அவங்க வந்து இனிஷியல் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. 21 வருஷம் முன்னாடி நம்ம பேசிட்டு முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா பரந்தூர்ல இன்னைக்கு வரைக்கும் கிளியர் பண்ணிருக்கீங்களா? அப்புறம் நீங்க நெடுவாசலுக்கு சண்டைக்கு வரீங்க, ஓஎன்ஜிசிக்கு சண்டைக்கு வரீங்க, மீத்தேனுக்கு சண்டைக்கு வரீங்க, 10 வழிச்சாலைக்கு சண்டைக்கு வரீங்க, ஒரு ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தா சண்டைக்கு வரீங்க, அணுமின் நிலையத்துக்கு 2வது பேஸ் கொண்டு வரணும் சண்டைக்கு வரீங்க. நீங்க எந்த ஸ்கீம் ஆதரிச்சிருக்கீங்க சொல்லுங்க? 10 வழிச்சாலை சென்னை சேலத்துக்கு வந்து என்ன சொன்னீங்க சொல்லுங்க? இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எங்களுக்கு ஏதாவது ஸ்கீம் கொடுத்தியானா, மற்றவங்க ரோடு கூடு வீடு கூடுன்னு கேட்டே இருக்கிறான், நீ கொடுக்கறதுக்கு எடுத்துட்டே இருக்கீங்க, எப்படி கொடுப்பாங்க? ஒட்டுமொத்தமா வந்து பாஜக அரசு வந்து காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுது அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிக்கல் ரிட்டாரிக்கா சொல்லிக்க வேண்டியதான். எதுக்கு காழ்ப்புணர்ச்சியோட இருக்கணும்? காழ்ப்புணர்ச்சியோட இருக்க முடியாது. முதல் அது அவங்க சௌரியம் கிடையாது, அவங்க காசு கிடையாது, பாஜகவுடைய காசு கிடையாது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய காசு. அப்படின்னா மக்களுடைய வரி பணம், இந்திய மக்களுடைய வரி பணம். அப்படி செயல்பட முடியாது. கோயம்புத்தூருக்கு நீங்க எவ்வளவு ஒதுக்குறீங்க, அரியலூருக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்க? அரியலூர் நீங்க காழ்ப்புணர்ச்சியோட பாக்குறீங்களான்னு கேட்பேன். கோயம்புத்தூருக்கு ஒதுக்குற அதே நிதி தான் நீங்க அரியலூருக்கு ஒதுக்குறீங்களா? பதில் சொல்லணும். இல்லைன்னா நீங்க அரியலூரை புறக்கணிக்கிறீங்க, நீங்க ஒத்துக்கணும். நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கு ஒவ்வொரு நாளுக்கு வேற மாதிரி வரும். அதுக்கு வந்து நான் பாரபட்சம் நான் நம்பல. பாரபட்சம் இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன், இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். எல்லா தலைவர்களும் முன்வைக்கிற மாதிரியே முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை புறக்கணிச்சிருக்காங்க, நான் நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து தவிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறேன்? ஸோ ஒரு இடத்துல உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு போராடி தானே பெறணும். நான் போகவே இல்லைன்னு நல்லதா போச்சுருவாங்க. நீதி ஆயோக் கூட்டத்து போல என்ன போகுது, ஃபண்டை கூட்டிடுவாங்களா குறைச்சிடுவாங்களா? நீங்க வரலங்கிறனால உங்க ஃபண்டை குறைக்க போறதில்ல, நீங்க வந்துட்டீங்கனால கூட்ட போறதில்ல. போனா 4 விஷயம் நீங்க பேசவாது முடியும், 4 விஷயம் கேட்க முடியும், 4 விஷயம் அட்ரஸால் பண்ண முடியும். புரியுங்களா? பக்கத்து மாநிலங்களுக்கு 4 பேருக்கு விஷயமா தெரியும், ஓஹோ இப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு. நீங்க போக மாட்டீங்கன்னா யாருக்கு நட்டம்? போகாதீங்க. தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா நீங்க திமுகவுடைய பிரதிநிதியா? தமிழ்நாட்டு மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா நீங்க இருக்கணும்லங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அறிக்கையில வந்து காவிரி கோதாவரி திட்டத்தெல்லாம் பெருசா எதிர்பார்த்தோம், காவிரி தூய்மைப்படுத்தக்கூடிய திட்டத்தையும் எதிர்பார்த்தோம், எதுவுமே இல்லை. கோதாவரி திட்டம் காவிரி திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சதான்னு கேளுங்க. முதல்ல அது யார் அறிவிச்ச ஸ்கீம்னு முதல்ல கேளுங்க. 2019 தேர்தல் முடிவு அன்னைக்கு திரு நிதின் கட்கரி அறிவிச்ச ஸ்கீம். தே வாலண்டரிலி இன்ட்ரோடியூஸ் தி ஸ்கீம். இங்க யாரும் கேட்டு கோயில நம்ம முல்லை பெரியாறு அணை வைத்தருக்கு பேசாம உட்காந்துருக்கும், பாலாறுல தடுப்பணை கட்டாங்க பேசாம உட்காந்துருக்கோம், காவிரில தண்ணி தர முடியாதுன்றாங்க பேசாம உட்காந்துருக்கும். யாரா நம்ம ஏதாவது பண்ணிருக்கோமா? இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, இங்க இருக்கக்கூடிய திமுக, இங்க இருக்கக்கூடிய திமுக தோழமை இயக்கங்கள் ஏதாவது பண்ணிருக்காங்களா? மழை வந்தது, அவங்களால தடுக்க முடியாம தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? திரு DK சிவகுமார் தர முடியாதுன்னாரு, திரு சித்தராமையா தர முடியாதுன்னாரு, அமைச்சரவை கூட்டம் கூட்டி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தர முடியாது. நீங்க என்ன பண்ணோம்? கர்நாடகா அப்படித்தான், அவங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எங்களால முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்றோம், எங்களால முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணோம்னாரு திரு துரைமுருகன். என்ன பண்ணீங்க? என்ன சண்டை போட்டீங்க? அப்ப இருக்கிற ஸ்கீம்களே கொண்டு வர முடியல உங்களால. அப்புறம் காவிரி கோதாவரி அவங்க அறிவிச்ச ஸ்கீம் கட்டாயம் கொண்டு வருவாங்க. நீங்க எதிர்பார்த்தோம் காணும்னா நம்ம கேட்டோமா? அது அவங்க வால்டர் பண்றாங்க, நதிநீர் இணைப்பு அவங்களுடைய அடிப்படை சித்தாந்தத்தில் இருக்கு, அது மெதுமெதுவாக கொண்டு வராங்க. அதுக்கு பெரிய பணம் தேவை, 1 நாள் 2 நாள் தேவையில்லை. அதில் பெரிய அதில் பிரைவேட் பப்ளிக் கொண்டு வரலாமா, வேற ஃபண்ட் வாங்கலாமா, சர்வதேச நிதி வாங்கலாமா? தே வில் திங்க் ஆன் தட், தே வில் ஒர்க் ஆன் இட், தே ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். அடுத்தபடியாக திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு. இந்த பட்ஜெட் தாக்கல்ல அந்த 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி எதுவுமே அறிவிப்பு வரல, அவர் படிக்கல. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், கவனிக்கல. இந்த பேட்டியிலே நான் இப்பயே சொன்னேன். நான்
ஆனா அது ஒரு குறிப்பிட்டு 60,000 கோடி ரூபாய் இருந்த பட்ஜெட் அலோகேஷனை 85,000 கோடி ரூபாய் மாத்திருக்காங்க, 25,000 கோடி ரூபாய் ஏத்திருக்காங்க. ஆனா அவர் இதை அப்படி சொல்லி என்ன சொல்றாருனாக்கா இந்த மாதிரி வந்து அது இருக்குமா இல்லையாங்கிற தெளிவு இல்லாம இருக்குங்கிற மாதிரி குறிப்பிட்டு ஒவ்வொரு முறையும் கூட்டிட்டே வந்திருக்காங்க. எந்த முறை பட்ஜெட் குறைச்சாங்கன்னு அவர் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. 10 வருஷமா பிஜேபி இருக்குல்ல, எந்த வருஷம் குறைச்சாங்கன்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, தமிழ் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து ஒரு திருக்குறள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். நிறைய இடத்துல வந்து பாரதியார் லைன்லாம் கோட் பண்ணி தான் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து கடந்த ஆண்டுகளில் வாசிப்பாங்க. இப்போ அது கூட இல்லை, முற்றிலுமா புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி அவங்க தமிழ்ல வாசிச்சாங்கல்ல, அது வந்து திருக்குறள் சொன்னாங்கல்ல, புறநானூறு அகநாறுலாம் சொன்னாங்க. அப்ப இவங்கள யார் அப்ரிசியேட் பண்ணா சொல்லுங்க. இன்னைக்கு காணுமேன்னு கேட்குறாங்கல்ல, இவங்களில் யார் அப்ரிசியேட் ஆஹா ஒரு தமிழச்சி திருக்குறளோட ஆரம்பிச்சிருக்காங்க, ஐ அப்ரிசியேட்னு யாரா சொல்லியிருக்காங்களா? திமுகவில், விடுதலை சிறுத்தையில், காங்கிரஸில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல, இந்திய யாரா சொல்லியிருக்காங்களான்னு சொல்லுங்க. நேற்று அவங்க தமிழுக்காக குரல் கொடுத்த போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? இன்னைக்கு கொடுக்கல, பொசுக்கு ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு தமிழ். வெறும் ரிட்டாரிக், வெறும் அரசியல். திருக்குறள் சரி, இப்போ திருக்குறள் ஒன்று படிச்சுட்டாங்க, இடையில 2 புறநானூறு சொல்லிட்டாங்க. நீங்கள் உடனே பட்ஜெட் சிறப்புன்னு சொல்லிடுவீங்களா? அப்போ பட்ஜெட்டுங்கிறது திருக்குறள் பற்றியது அல்ல, சரிங்களா? நிதி ஒதுக்கீடு பற்றியது. ஒரு நினைவு வரும்போது 2 விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு அப்புறப்பட்ட தெரியுது பாருங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே இருக்க முடியுமா? நீங்க தேட மாதிரி தமிழ்நாடுங்கிற வார்த்தையே காணுமே அப்படிங்கிற மாதிரி, திருக்குறளே காணுமே. ஒவ்வொருத்தரும் கவிஞர் கூட கவிதை புஸ்தகம் எடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பாடநூல் கழகமா? பட்ஜெட் ஒரு காசை காணுமேன்னு கேளுங்க, நான் பார்க்குறேன். திருவள்ளூர் காணுமேன்னு அங்கே போய் தேடினீங்கன்னா, திருவள்ளூர் இதுவரைக்கும் சொன்னபோது நீங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க? வெறும் விமர்சனம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வருவீங்களா? அடுத்தபடியா ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் இருக்கு இல்லையா, வருமான வரின்றதுல வந்து பழைய முறை புதிய நடைமுறை அப்படிங்கிறதுல புதிய நடைமுறையில் மட்டும் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. டிடக்ஷன் வந்து 75,000 உயர்த்திருக்கிறாங்க. பழைய நடைமுறையில் ஏதாவது மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் சேமிப்புங்கிறது வந்து நம்மளுக்கு பலம் சேர்க்கும். பழைய நடைமுறை வந்து அதை கொடுக்குது. இது வந்து முதலீட்டுக்கான பழைய இன்கம் டேக்ஸ் பற்றி நீங்கள் பேசல, பிரயோஜனம் இல்லை. அது முடிஞ்சு போன கதை. அவங்க அதை என்கரேஜ் பண்ண போகிறதே கிடையாது. அதை நான் கொண்டு வர போகிறேன்னு சொன்ன பல மாநில அரசுகள் கூட அல்லாடிட்டு இருக்காங்க. அந்த பென்ஷன் ஸ்கீமும் வரப்போறது இல்லை, ஐடி ஸ்கீமும் வரப்போதில்லை, புது ஸ்கீம்லாம் வரப்போகுது. இந்தியாவுடைய வருமானத்தில் முதல் பெரும் பங்கு வகிப்பது வருமான வரி. 19% வந்து இன்கம் டேக்ஸ் மூலமாக ரெவென்யூ வருது. அதை எப்படி குறைப்பாங்க, அதை எப்படி மாற்றுவாங்க? அரசாங்கத்துக்கு வருமான வரி வேணுமா? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஸ்கீமுக்கு காசே வரலன்னு சொன்னீங்களா இல்லையா? எப்படி வரும்? காசு இருந்தால் தானே வரும். இல்லாட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி கடனில் முங்கணுமா? இல்லை கர்நாடகா கவர்மெண்ட் மாதிரி காசு இல்லாமல் அல்லாடணுமா? சரக்குலேருந்து பால்லேருந்து மின்சார கட்டணம் இல்லாத விலையை உயர்த்தணுமா? அது உயர்த்தணும் பரவாயில்லையா உங்களுக்கு? எங்கேருந்து காசு வரும்? 10 வருஷமா எந்த பொருளுடைய விலையும் உயர்த்தாமல் இருக்கிற ஒரு கவர்மெண்ட், அதை யாரையா அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்களா? அவர் என்ன ஒரு புள்ளியை மேற்கோள் காட்டுறாருனாக்கா, தன்னுடைய அறிக்கையில் இது வந்து சேவிங்ஸ், அதாவது சேமிப்புக்கான வழிவகுக்குது பழைய நடைமுறை. புதிய நடைமுறை வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு திட்டமா இருக்குது. நிறைய சேவிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று எக்கனாமிக் சர்வேல போய் பாருங்க, அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. மக்கள் நிறைய சேமிக்கிறார்கள், மக்கள் நிறைய முதலீடு செய்கிறார். அதற்கான ப்ரூஃப் டேட்டால இருக்கு, பேங்க்ல இருக்கு. ஏன்ட்ட காசு இல்லை, உங்கள்ட்ட காசு இல்லை நீங்க சொல்லலாம். நீங்கள் நானும் மட்டுமே மக்கள் கிடையாது. நான் 100 ரூபா சம்பாதிச்சு 100 ரூபா செலவழிப்பேன், காசு பூரா டாஸ்மாக் கொடுத்துருவேன். அதை யார் காப்பாற்ற முடியும்? சில பொருளாதார நிபுணர்கள் சொல்றது என்னன்னாக்கா, இந்த தங்கம் இது சம்பந்தமா இந்த சுங்க வரிகள்லாம் குறைச்சிருக்கிறதால இந்த தங்கத்தின் மீதான வரி, வெள்ளி மீதான வரி எல்லாம் குறைஞ்சிருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து சொத்து வாங்குதல், கட்டுமானம் இது சம்பந்தமான வரிகள்லாம் உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. எனக்கு நான் உயர்ந்ததா எந்த ஒரு வரியாவது உயர்த்தினாங்களான்னு நான் பார்க்கல. எனக்கு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வரிகள் அதிகரிச்சுன்னா ஏதோ அம்மோனியம் நைட்ரேட் இந்த மாதிரியான ஏதோ கெமிக்கல்ஸுக்கான இதான் ஏற்றினதான் நான் பார்த்தேன். மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு பொருளுக்கான கமாடிட்டிஸுக்கு எல்லாம் விலையை பூரா வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி தான் ஏற்ற முடியும், இங்கே ஏற்ற முடியாது, சரிங்களா? இந்த டேக்ஸ் வந்து இறக்குமதிக்கான வரி, அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் தங்கத்துக்கு இறக்குனாங்க. வேறு எதுக்கும் ஏற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல, ஏற்றினாங்களா நான் பார்க்கல. ஏதாவது நினைவு வந்தால் நீங்கள் போட்டு விடுங்க, இல்லாட்டி எனக்கு அப்புறம் கூட அனுப்புங்க, எனக்கு தெரியல. தங்கத்துக்கான இறக்குமதி வரியும் நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா கடத்தல் குறையும், ஆட்டோமேட்டிக்காக விலை குறையும். நம்ம பேசிட்டு இருக்கும்போதே ஒரு பவுனுக்கு 2,000 ரூபா குறைஞ்சிச்சு, 2,080 ரூபா ஒரு பவுனுக்கு ஒரு நாள்ல. இன்னைக்கு காலையில விலை வேற, பட்ஜெட் தாக்கல் பண்ண அப்புறம் மதியத்துக்கான விலை 2:30 மணிக்கு வந்து ஜெயந்த்லால் ஜெலானி வந்து 2,080 ரூபா குறைச்சு விட்டார் ஒரு பவுனுக்கு. இப்ப கடத்தலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். கடத்தல் மூலமா பெரிய அது பிளாக் மார்க்கெட் பெருசா ஓப்பன் ஆச்சு. அந்த தங்கம் கடத்தல் மூலமா பிளாக் மணி வந்துச்சு. பிளாக் மணி மூலமா போதைப் பொருளுக்கும் பயங்கரவாதத்துக்கும் போயிட்டு இருந்துச்சு. சார் கடைசியா ஒரு கேள்வி என்னன்னாக்கா, எல்லா தலைவர்களும் ஒரு பக்கம் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இது பீகார் ஆந்திரா பட்ஜெட், மற்ற மாநிலங்களுக்குலாம் அல்வாங்கிற மாதிரி ஒரு காட்டமான விமர்சனம் வச்சிருக்காரு. அவர் என்ன சம்பளம் வாங்குறாரு, ஒரு ஆரம்ப கால நடிகர் என்ன சம்பளம் வாங்குறாரு? ரெண்டும் ஒன்று தானா? சமத்துவம் பேசக்கூடியவர். ஒரு மாநிலத்துக்கு மட்டும் இவ்வளவா தானே தத்துவம்? நீங்க என்ன பீகார் ஆந்திராவை விட்டுருங்க, சில மாநிலங்களுக்கு மட்டும் இவ்வளவு, மற்ற மாநிலங்கள்லாம் ஒன்றும் கிடையாதா? இதான தத்துவம்? பிரகாஷ் ராஜ் சம்பளமும் இன்னொரு நடிகர் சம்பளம் ஒன்னான்னு சொல்லு. அவர் ஒத்துக்கூட சொல்லுங்க, அந்த அல்வா வந்து மற்ற நடிகர்கள் கொடுக்க சொல்லுங்க, நம்ம வந்து மற்றதெல்லாம் பேசுவோம். சமத்துவம் பேசுறது ரொம்ப எளிமைங்க, எல்லாரும் பேசலாங்க. அது ப்ராக்டிகலாக அவருடைய டிரைவர் சம்பளம் அவர் சம்பளம் ஒன்றா? எப்படி படத்துக்கு படம் ஏற்றுறாரு, எப்படி லாங்குவேஜ் ஏற்றுறாரு? எனக்கு புரியவே இல்லை. நீட் எங்கே இருக்கோ வரப்போகிறாங்க, டிமாண்ட் எங்கே இருக்கோ வரப்போகிறாங்க. தமிழ்நாடுக்கு ஒரு அமௌண்ட் வரும், ஆந்திராவுக்கு ஒரு அமௌண்ட் வரும், பீகாருக்கு ஒரு அமௌண்ட், நமக்கு வேறு அமௌண்ட் வரும். நம்ம உற்பத்தி மாநிலம், நம்மளும் வெஸ்ட் பெங்காலும் ஒரு வேறு உற்பத்தி மாநிலம், மகாராஷ்டிரா உற்பத்தி மாநிலம், நம்மகிட்ட வேறு வரும்.
சர்வீஸ் மாநிலங்கள் ஆந்திரா கேரளாவுக்கு வேற வரும், கேரளா வந்து டூரிசம் தம்பி இருக்கும், அவங்களுக்கு வேற வரும். இப்படித்தான் நம்ம வந்து ஒரு நாடா உட்காந்துருக்கிறோம். அவனுக்கு கொடுக்கல சும்மா ரிட்டாரிக்கா 100 பேசுவாங்க. அவங்க ஏதாவது ஒன்று சமத்துவத்தை, அவங்க என்ன சமத்துவத்தை அவர் கடைபிடிக்கிறாருன்னு சொல்ல பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.